27/7/2025 ஞாயிற்றுக்கிழமை. புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய நாள், மனமகிழ்ச்சி நாள், கர்த்தரை பாடி மகிமைப்படுத்த வேண்டியதான நாள். நாமும் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற ஆராதனை ஸ்தலங்களிலே சென்று கர்த்தரை குடும்பமாய் கர்த்தரை பாடி துதிப்போம். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மார்க் 9:50. உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாக இருங்கள், ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள். Have salt in yourself and be at peace with each other. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை ஒரு சில நிமிடங்கள் தியானித்து இந்த நாளை நம்மையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, உப்புடையவர்களாக இருங்கள். உப்பினுடைய தன்மை ஆகாரத்திற்கு சுவை கொடுக்கிறது. கர்த்தர் ஒருவேளை அந்த உப்பினுடைய இயல்பு தன்மை, அந்த சாரம் கொடுப்பது, உப்பினுடைய இயல்பு தன்மை, அந்த சுவை அந்த உப்புக்கே இல்லாமல் போனால் உப்பை பயன்படுத்த முடியாது, அது குப்பையில் தான் போட வேண்டும். அதே போல் கிறிஸ்தவருடைய ஸ்பாவத்தை நமக்குள்ளே தரித்து கொண்டு கிறிஸ்தவர்கள் என்கிறதான இயல்பு குணத்தை மற்றவர்களுக்கு காண்பித்து மற்றவர்களுக்கு அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய், கிறிஸ்துவை தரித்தவர்களாய் நாம் காணப்படுவோம். ஒருவேளை நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிவிட்டு கிறிஸ்துவனுடைய ஸ்பாவம் என்னிடத்தில் இல்லாவிட்டால் நான் ஒரு சாரம் இல்லாத மனிதனாய் காணப்படுகிறேன். கர்த்தருக்கு நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி மற்றவருடைய அன்பு இல்லாதவர்களாய், சமாதானம் உள்ளவர்களாய் இல்லாதவர்களாய் காணப்பட்டால் அதனால் எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. பார்க்கிற பழகிற மக்களோடு கூட சமாதானம் உள்ள வாழ்க்கை ஜீவிப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம். கிறிஸ்துவனுடைய ஸ்பாவத்தை மற்றவர்களுக்கு காண்பிப்போம். கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறதை நாம் மற்றவர்களுக்கு பிரதிபலிப்போம். அதுதான் உப்புடைய வாழ்க்கை, அதுதான் சமாதானமாக இருப்பதற்கான அடையாளம். தேவனுடைய ஜனங்களே, இந்த வார்த்தைகளை ஏர்னஸ்ட் ஜெபதாஸ் என்னுடைய யூடியூப் சேனலுடைய வீடியோ பகுதியில் அதை குறித்து நான் விரிவாக பேசியிருக்கிறேன். தயவு செய்து அந்த ரிலேட்டட் வீடியோஸில் நீங்கள் போய் பாருங்கள். அதில் இதை குறித்து நான் அதிகமான வசனங்களை சொல்லி பேசியிருக்கிறேன். இந்த வசனத்தின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக. நாம் இணைந்து தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நன்றி. கர்த்தர் இந்த நாளிலும் எங்களோடு கூட பேசி சொல்லுகிற வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் உப்புடையவர்களாய் காணப்பட, யாவரோடு சமாதானம் உள்ளவர்களாய் காணப்பட கிருபை பாராட்டும். எல்லா மனுஷரோடும் என்று சொல்லப்படும், நான் கிறிஸ்தவன் என்று சொல்வது நிமித்தமால் கிறிஸ்தவர்களோடு கூட மாத்திரம் சமாதானமாக இருப்பதற்காக நான் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. எல்லா மனுஷரோடு, பார்க்கிற பழகிற அத்தனை மக்களோடும் அன்பை வெளிப்படுத்தி கிறிஸ்துவின் ஸ்வாவ குணத்தை எனக்குள்ள வந்து வெளி காண்பிக்க கிருபை பாராட்டும். இந்த ஜெபத்தை என்னோடு கூட செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த நாளினுடைய ஆராதனை ஆசீர்வதியும். இந்த வாரத்தில் காண இருக்கிற புதிய மாதத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். வழிநடத்தி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், நல்ல பிதாவே, ஆமென்.